பிள்ளையானுக்கும் சுரேஷ் சலைவுக்கும் இருந்த நெருக்கமான தொடர்புகள் சம்பந்தமா கருணா சிஏடிக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தி வந்து இன்றைக்கு அதிகம் பேசப்படுது. இந்த செய்தி தமிழ் ஊடகங்களில் இன்றைக்கி பேசப்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சிங்கள ஊடகத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு தகவல் அடிப்படையாக கொண்டு தான் இந்த செய்தி வந்து பேசப்படுது. கருணா சிஏடிக்கு வந்து ஒரு ரகசியமான வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். சலைவுக்கும் அரச புலனாய்வு பிரிவுக்கும் பிள்ளையான் குழுவுக்கும் டிஎம்பிபிக்கும் இடையில சில நெருக்கமான தொடர்புகள் இருந்தது. புலனாய்வாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில நெருக்கமான தொடர்புகள் இந்த தாக்குதலுக்கு முதல்லையும் இருந்தது, தாக்குதலுக்கு பிறகும் இருந்தது என்ற மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாராம். சிஐடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குமூலம் சிலுமின பேப்பர்ல தான் நாளைக்கு வெளிவர இருக்கிற சிலுமின பேப்பர்ல இந்த செய்தி வந்து வெளிவந்திருக்கு. சிங்கள ஊடகங்கள், வார இறுதி பத்திரிகைகள் முதல் நாளில் வெளிவரது வளமையானது. அந்த பேப்பர் வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறவர் அசங்க கருணாரத்ன என்று சொல்லப்படுற ஒரு ஊடகவியலாளர். அதுக்கான முழு பொறுப்பையும் அவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்திக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்று சொன்னால், அரச புலனாய்வு பிரிவு சுரேஷ் சலைவுக்கு கீழே இருந்த ஒரு குரூப் பிள்ளையான் குழுவுக்கு தேவையான பண வசதிகளை செய்து கொடுத்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இந்த தாக்குதலுக்கு முதல்ல பிள்ளையான் குழுவோட நெருக்கமாக அரச புலனாய்வு பிரிவு செயல்பட்ட காலகட்டத்தில் வந்து பிள்ளையான் குழு தங்கி இருக்கிறதுக்கான வசதிகள் மட்டும் கிடையாது, பண உதவிகள் வரைக்கும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மேற்பார்வை செய்தவர் வந்து சுரேஷ் சலை. அவருக்கு கீழே இருந்த ஒரு குரூப் தான் அவருடைய கண்காணிப்புக்கு அமைய இந்த வசதிகளை செய்து கொடுத்திருக்கு. பிள்ளையானுக்கும் சலைவுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருந்தது என்றதை கருணா தன்னுடைய வாக்குமூலத்தில் சிஏடிக்கு சொல்லி இருக்கிறார். இதனால ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணையில் வந்து இது மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த முடியும். ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தையும் தாண்டி கருணாவை வந்து பிள்ளையான காட்டி கொடுத்திருக்கிறார் என்ற மாதிரி இன்றைக்கு நிறைய தமிழ் ஊடகங்களில் பேசப்படுறதை பார்க்க முடியுது. புலனர்வு வெளிக்கந்த பிரதேசத்தில் நடத்தப்பட்ட ஒரு ரகசிய முகாம் சம்பந்தமாகவும் சில நபர்கள்ட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர கொழும்புல இந்த குரூப் வந்து எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கு என்றது சம்பந்தமாகவும் சில நபர்களினுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ற மாதிரி அந்த செய்தி குறிப்பிடுது. இப்போ ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா இதுவரைக்கும் வெளிவராத ஏதாவது ஒரு ரகசியத்தை கருணா வந்து புதுசா சிஐடிக்கு சொல்லியிருக்கிறாரான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. இதுவரைக்கும் விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அதே விஷயம் தான். இல்லாட்டி ஆசாத் மௌலானா சொல்லி இருக்கிற மாதிரி கருணா பிள்ளையான் தரப்புக்கும் சலைவுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருந்தது என்றதை மட்டும் அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கம் செலுத்தும் சொல்லியும் எதிர்பார்க்க முடியாது. காலகட்டத்தில் வந்து அரச புலனாய்வு பிரிவு, ராணுவ புலனாய்வு பிரிவு, இந்த மாதிரியான குழுக்கள் பிள்ளையான் கருணா எல்லாமே சேர்ந்து செயற்பட்ட ஒரு காலகட்டம். இதனால பண வசதிகள், தங்குமிட வசதிகள் செய்து கொடுத்தது என்றது ஈஸ்டர் தாக்குதல் ஒரு பெரிய அந்த விசாரணையில வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு பரபரப்பான செய்தியா வந்து இது மாறி இருக்கு. பிள்ளையான் சலை கருணா ஒரு வாக்குமூலத்தை சிஐடிக்கு கொடுத்திருக்கிறார்ன்றது அதிகம் பேசப்பட்டாலும் கருணாவுக்கு எதிரான சில வாக்குமூலங்களும் வந்து கடந்த நாட்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் சில நேரங்களில் எதிர்வரும் நாட்களில் ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம், நடக்குமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாங்கள் முதல்ல சொல்றது அவ்வளவு சரியான ஒரு விஷயமா இருக்காது, என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு அதிகம் பேசப்படுற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, கருணாவினுடைய சிஐடிக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுற இந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் இந்த விஷயங்கள் சமர்ப்பிக்கப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று கடற்படையினுடைய முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணா கூட கைது செய்யப்பட்டிருந்தவர். யோஷித் ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் கடற்படைக்கு இணைச்சு கொள்ளப்பட்டிருந்தார் என்பதை பற்றி ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வசந்த கருணா கூட கைது செய்யப்பட்டிருந்தவர் நீதிமன்றம் பிணை கொடுத்திருந்தது. இது சம்பந்தமாக கதைக்கிற நேரத்தில் யாராவது வந்து வெளியில வர வேண்டியிருக்கும். அதுல முதல்ல இருக்கிற நபர்கள்னு சொன்னா சரத் வீரசேகர, உதயகம்மன் பில, விமல் வீரவங்சன் சொல்லி 3 பேர் இருக்கிறாங்க. இப்படியுமே வெளிவர்றது வளமையானது. இன்னைக்கு விமல் வீரவங்ச முதல்ல வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி யோஷித் ராஜபக்ச கடற்படையில இணைச்சு கொள்ளப்பட்டாருன்னு சொன்னா சாப்பிட்றதுக்காகவோ இல்லாட்டி தொழில் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காகவோ கடற்படைக்கு போய் சம்பளம் வாங்குறதுக்காக யோஷித் ராஜபக்ச இணைச்சு கொள்ளப்படலையா? ஒரு நாட்டில் போர் நடக்குது, அந்த நாட்டினுடைய அரச தலைவர் ஜனாதிபதியோட மகன் கடற்படையில் இணைச்சு கொள்ளப்படுறாருன்னு சொன்னால் மற்ற இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு உந்து சக்தியாக இருக்குமாம், ஒரு முன்னுதாரணமாக இருக்குமாம். அப்படியான ஒரு முன்னுதாரணத்தை காட்டுறதுக்காக தான் அவர் கடற்படையில் இணைஞ்சு கொண்டாரே தவிர சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமலாம் யோஷித் ராஜபக்ச இணைச்சு கொள்ளப்படலைன்னு சொல்லி ஒரு பொது விளக்கத்தை வந்து விமல் வீரவங்ச அன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். யோஷித் ராஜபக்ச ஆர்ட்ஸ் படித்தவர், அது வரைக்கும் இருந்த மெட் சயின்ஸ் படிச்சிருந்த நபர்கள் தான் அந்த பதவிக்கு நியமிக்கப்படலாம் என்ற நடைமுறை வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் குற்றச்சாட்டு. இதை தவிர ராயல் நேவி காலேஜ்லேயும் வந்து அரச பணம் பயன்படுத்த அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு அரச தலைவர் மகன் ஒரு முன்னுதாரணமா காட்டுறதுக்குன்னு சொல்லி போர்ல களமுனையில் இருந்திருப்பாரா இருந்தா பாராட்டப்படலாம். அது வந்து ஒரு முன்னுதாரணம் என்ற மாதிரி விமல் வீரவங்ச சொல்றதையும் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனா பொதுமக்களோட பணத்துல வந்து வெளிநாட்டுக்கு பயிற்சிக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மோசடி நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு அதை பற்றின விசாரணைகள் இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய சில மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலைகள் வந்து சில
கப்பல்கள் கரைக்கு வர்றதுக்கு முதல்லயே நடுக்கடல்ல வச்சு தாக்கப்பட்டதுல அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணாகுடவுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு. இந்த போர் வெற்றி அடைஞ்சதுல அவருடைய பார்வையில் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுல வசந்த கருணாகுடவும் மிக முக்கியமானவர். இன்னைக்கு இவர்கள் எல்லாம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. டிடென்ஷன் ஆர்டர் பெறப்பட்டு 4வது மாடியில கொண்டு போய் துன்புறுத்தப்படுறாங்க. சலைக்கு நடந்திருக்கிற அந்த சம்பவம் இன்னைக்கு வசந்த கருணாகுட இந்த மாதிரியான நபர்கள் துன்புறுத்தப்படுறதன் மூலமா எதை நீங்க உலகத்துக்கு சொல்ல வர்றீங்க, இல்லாட்டி இந்த இளைஞர்களுக்கு எதை சொல்றதுக்கு விரும்புறீங்கன்ற மாதிரி அரசாங்கத்தை பார்த்து விமல் வீரவங்ச கேள்வி எழுப்புறாரு. எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிற நேரத்தில் யாருமே முன்வர போறது கிடையாது என்ற மாதிரியும் விமல் வீரவங்ச இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். சில வித்தியாசமான காரணங்கள் விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது வளமையானது. அந்த மாதிரியான ஒரு கருத்தாக தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மஹிந்த ராஜபக்ச இன்னைக்கு ஒரு விகாரைக்கு போயிருந்தவர். விகாரைக்கு போய் வெளியில வரும்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. வழக்கம் போல நாட்டு நடப்பு சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க, உங்களை பற்றி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான விசாரணைகள் நடந்து வருது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு மஹிந்த ராஜபக்சட கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. யோஷித ராஜபக்சட அந்த சம்பவம் சம்பந்தமா அவர் குறிப்பிட்டிருந்தார். வேற யாரையும் பிடிக்க முடியாது என்றதுக்காகத்தான் தங்களை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்காம், அதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்காம். இப்போ ராஜபக்ச குடும்பம் சம்பந்தமா கைதுகள் நடக்குது, விசாரணைகள் நடக்குதுன்னு சொன்னா வேற யாருமே கிடையாது. இப்போ நாங்க தான் கடைசியில் சிக்கியிருக்கோம், அதுக்காக தானே எங்களை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. நாங்கள் எப்பவுமே பொதுமக்களோட இருக்கிற அரசியல்வாதிகள் என்ற மாதிரி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டாரு. அரசியல்ல ஓய்வு என்றதே கிடையாதாம். தனக்கு தான் அரசியல்ல இருந்து ஓய்வு பெற போறது கிடையாது. இந்த வடிவேல் பாணியில சொல்றதா இருந்தா எனக்கு எண்டே கிடையாதுடா என்ற மாதிரி இன்னைக்கு ஊடகங்களை பார்த்து மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். அரசியல்ல நாங்கள் செயற்பாட்டு அரசியல்ல தீவிரமா ஈடுபட போறோம் என்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. வெளிநாட்டுலன்னு சொன்னா சில அரசியல் தலைவர்கள் தங்களோட பதவி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஓய்வு காலத்தை, மிச்சம் இருக்கிற காலத்தை கடைசி கட்டத்தை ஓய்வா இல்லாட்டி குடும்பத்தோட விடுமுறை நாட்களாக கழிக்கிறத பற்றி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இலங்கையில் மட்டும் இது ஒரு கிட்டத்தட்ட சாபக்கேடு. நான் சாகும் வரைக்கும் அரசியல் இருக்க போறேன் என்ற மாதிரியான ஒரு கருத்து தான் இன்னைக்கு மஹிந்த ராஜபக்சவும் சொல்லியிருக்கிறார். 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் என்ன நடக்கும், நீங்க யாரை களமிறக்க போறீங்கன்னு சொல்லி இப்பவே அவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்றாரு, மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவரை நாங்கள் களமிறக்குவோம்னு சொல்லி. நாமல் ராஜபக்ச தான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரான்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரத்தில் அதை பற்றி இப்போதைக்கு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அந்த நம்பரை நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச இன்னைக்கு ஊடகங்களை பார்த்து சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அடுத்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவே நேரடியாக போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுறது கொண்டும் கிடையாது. நாங்கள் அரசியலிருந்து ஓய்வு பெற போகிறது கிடையாது, தொடர்ச்சியாக தீவிரமான செயற்பாட்டு அரசியல் இருப்போம்னு சொல்லி நடக்கக்கூட முடியாமல் போய்கொண்டிருக்கிற, கதைக்க கூட முடியாமல் இருக்கிற மஹிந்த ராஜபக்ச சொல்கிறாரு, அரசியலில் எண்டே கிடையாது, ஓய்வே கிடையாது என்ற மாதிரி இன்றைக்கு திரும்பவும் அவர் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நேரம் நேற்று யோஷித ராஜபக்சோட ஒரு வழக்கு விசாரணையும் நடந்தது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில். ஒரு மனுவை பதிவு செய்திருந்தவர் மேல் நீதிமன்றம் எடுத்திருந்த தீர்மானத்துக்கு எதிராக யோஷித ராஜபக்ச ஒரு மேன்முறையீடு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தார். யோஷித ராஜபக்சோட மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அமல் ரணராஜா நேற்றைய நாளில் அறிவிச்சிருந்தார். என்ன சொன்னா, அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது யோஷித ராஜபக்சவும் தேசி பார்ட்டியும் சேர்ந்து 2 பேரும் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி இருக்கிறாங்க. இல்லாட்டி நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போ தேசி பார்ட்டிக்கு சில நோய்கள் இருக்கு, மறதி இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் வயது முதிர்ந்திருக்கிற ஒரு நபர் என்ற அடிப்படையில் மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் இருந்து தேசி பார்ட்டி விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. நீதிமன்றம் விடுதலை செய்திருந்தது. அவர் பற்றி நீ விசாரணைகளை நடத்த முடியாது என்று சொன்னால் அதுக்கான சிறப்பான விசேடமான காரணம் என்றது மருத்துவ அறிக்கைகளை மேற்கோள் காட்டி தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு யோஷித ராஜபக்சோட லோயஸ் ஒரு மனுவை பதிவு செய்கிறாங்க. இப்போ தேசி பார்ட்டி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப 2 பேரும் சேர்ந்து தான் சூழ்ச்சி செய்யறது இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2 பேரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்துதான் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு நபருக்கு விடுதலை கொடுத்திருக்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு நபரை மட்டும் ஒருத்தரை மட்டுமே வச்சுக்கொண்டு இன்னொருத்தரோட சேர்ந்து சூழ்ச்சி செய்யறாருன்ற வழக்கை தொடர்ச்சியாக நடத்த முடியாது. இதனால அவங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிற மாதிரி யோஷித ராஜபக்சவுக்கும் விடுதலை கொடுக்கப்படணும்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. நேற்று இந்த உத்தரவை அறிவிக்கும் போது நீதிபதி அமல் ரணராஜா குறிப்பிட்டிருக்கிறார், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, தனிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் இந்த விசாரணையை தொடர்ச்சியாக நடத்த முடியும்னு சொல்லி நீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு. யோஷித ராஜபக்சவினுடைய அந்த மனு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின விசாரணையும் தொடர்ச்சியாக நடத்தப்பட இருக்கு. நேற்றைய நாளில் நடந்த இன்னும் ஒரு வழக்கு விசாரணை தான் பூஜித் யாசுந்தர
முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அது மாதிரி நிலந்த ஜெயவர்தன, அரச புலனாய்வு பிரிவினுடைய இந்த தாக்குதல் நடந்த காலகட்டத்தில் அரச புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த நிலந்த ஜெயவர்தன 2 பேரும் ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரி அந்த உத்தரவுக்கு எதிராக இன்னும் ஒரு வழக்கு 2 பேரும் பதிவு செய்திருந்தாங்க. 2 பேரும் போலீஸ் சேவையில் இருந்த நபர்கள். பாதிக்கப்பட்டிருக்கிற ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் நட்ட ஈடு கோரி இந்த 2 பேருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்திருந்தது. போலீஸ் சட்டத்துக்கு அமைய ஒரு சம்பவம் நடந்து 3 மாத காலகட்டத்துக்குள்ள அந்த வழக்கு பதிவு செய்யப்படணும் சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கான். அதனால இந்த வழக்கை நடத்த முடியாதுன்னு சொல்லி இதுக்கு முதல்ல நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த வழக்கு விசாரணையில் அந்த சொல்லப்பட்ட காரணம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படலை, அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி நீதிமன்றம் நிராகரித்தது பிழையானதுன்னு சொல்லி நிலந்த ஜெயவர்தனமும் பூஜித் ஜெயசுந்தரமும் ஒரு மனுவை பதிவு செய்திருந்தவங்க. அந்த மனுவும் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.